வணக்கம். இன்னைக்கு சொல்வனம் வினாவனம்ல வந்து புதுசா சினிமா பத்தி சினிமா பத்தி இல்ல, இந்த வாட்டி வெப் சீரிஸ் பத்தி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்காக என்னோட நண்பர் சுரேஷ் பாபு வந்திருக்காரு. உங்களுக்கெல்லாம் அவர் வந்து தெரிஞ்சிருக்கும். பினாத்தல் சுரேஷ் அப்படிங்கிற பேர்ல எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் அது தவிர எழுத்தாளர் வந்து ராம் சுரேஷ் இன்னொரு அவதாரத்துல எழுதிட்டு இருக்காரு. அமீரகத்துல இருக்காரு. ஸோ அவரை பத்தி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கலாம். சுரேஷ், உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ல போயிடலாம். நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுமோ அதை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. பினாத்தல் சுரேஷ்னு பேர்ல எழுதிட்டு இருந்தேன், ராம் சுரேஷ்னு பேர்லயும் எழுதிட்டு இருக்கேன், அமீரகத்துல இருக்கேன். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க, எங்க குப்பை கொட்டுறீங்க, அந்த மாதிரி சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரி, அதாவது நான் துபாயில குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஷார்ஜால வேலை, துபாயில வீடு, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது கேட்டர்பில்லர் எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ல அந்த இதுல வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ அதுல வந்து எனக்கு உங்களை எப்படி ரொம்ப வருஷம் பழக்கம். அதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த சினிமா வெப் சீரிஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் இது. ஸோ இன்னைக்கு சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு, இன்னைக்கு முதல் இதுதான் சினிமாவை பத்தி சொல்வனன்னு வர முதல் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொல்வனத்தோட ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுல வந்து கிசு கிசு வராது, ஒருத்தரையும் தாக்கி பேசுறது வராது, மற்றவங்களை கிண்டல் பண்றதெல்லாம் வராது. கிண்டல் பண்றதுன்னா ஸ்கிரீன் பிளே கிண்டல் பண்ணுவோம், இல்ல தாக்கி பேசுறதுன்னா சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தாக்கிலாம் பேசுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வித் தட் செட், இன்னைக்கு வந்து டு கிக் ஆஃப் த சீரீஸ், சுரேஷ், நம்ம ரொம்ப நாளா இதை பேசிட்டு இருக்கோம். உலகமே இன்னைக்கு வந்து ஓடிடி தளமாயிருச்சு. சினிமா போறது குறைஞ்சிட்டு வருது. எல்லாரும் வந்து வெப் சீரிஸ் பாக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி வந்து நிறைய வெப் சீரிஸ் இருக்கு, நிறைய பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கடந்த 15-20 இயர்ஸ் நிறைய வெப் சீரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10 வெப் சீரிஸ் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்சது, ஏன் உங்களை கவர்ந்துச்சு, அப்புறம் முக்கியமா வந்து நம்ம மாஸ்டர்களுக்கு வந்து எந்த தளத்துல அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் பேச போறோம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து டாப் 10 மாதிரி நம்ம வந்து இந்த அந்த காலத்துல சன் டிவில இருந்த மாதிரி சுடிதார் எல்லாம் போட்டு இல்ல கோட் சூட்லாம் மாட்டிட்டு கால் மேல கால் போட்டு ரிவ்யூ பண்றதுனால, நம்ம பார்த்த வெப் சீரிஸ் அதுல நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது ஒரு அறிமுகமா எடுத்துட்டு மத்தவங்க போய் பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ வித் தட் செட், நீங்க ஃபர்ஸ்ட் எதுல தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க? எந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சது, ஏன் பிடிச்சதுன்னு சொல்லுங்க. இது ஓகே. வெப் சீரிஸ்ன்றது வந்து நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான உலகம் தான். அதை வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம், அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். சிலது வந்து உள்ளுக்குள்ள போகுது, சிலது அப்படியே வெளியில தங்கிடுது. நமக்கு வந்து அது ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. அந்த ஞாபகத்துல இருக்கிறதுனால அது நம்முடைய பிழை கிடையாது, அது குவாலிட்டி சரியில்லை, அதனால நமக்கு இது அது. நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம குறைச்சி பேச மாட்டோம், இது பண்ணி பேச மாட்டோம். ஓகே, தனிப்பட்ட நபர்களை நம்ம திட்டாம இருப்போம், அது அது என்னுடைய இதுவான வழக்கம். கரெக்ட். ஆனா வந்து பாசிட்டிவா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மக்களுக்கு கரெக்ட். வந்து எதுவுமே பிடிக்கிறது இல்லைங்க. இல்ல, ஆமா, நம்ம விமர்சனம் பண்ண போறோம். விமர்சனம் வந்து என்னன்னா, தாக்கரமா விமர்சனம் இருக்கக்கூடாது. அதாவது நெகட்டிவ் விமர்சனம் தான் வந்து நல்ல ஒரு ஒரு நாமளும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்ல முடியும், அவங்களும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கேட்பாங்க. ஓகே, இல்ல, அதுக்காக வந்துட்டு பாசிட்டிவா நம்ம வந்து இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. ஆனா நல்லா இல்லைன்னா வந்து போட்டு கீழே கிழிக்கலாம். ஆமா, இல்ல அந்த அப்படி இல்ல, நம்ம ஒரு கிழிக்கிறதுக்கு அந்த ஸ்கோப்பை கொடுக்கறது நெகட்டிவ் நெகட்டிவ் விமர்சனம் கலலாம். அது முதல் இல்லாட்டி வந்து நீங்க சொன்னீங்க இப்ப வந்து இதான் முதல் திரைப்படத்தை பத்தி வெப் சீரிஸை பத்தி நாம வந்து ரொம்ப அப்படியே வழவழா குழகுழான்ட்டு வந்து யாரையும் திட்ட மாட்டோம், யாரையும் இது பண்ண மாட்டோம் பேசினா முதல் மட்டும் இல்லைங்க, இதுவே கடைசி ஆயிடும். இல்ல இல்ல, நான் திட்டக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரும் இண்டிவிஜுவலா பர்சனல் அட்டாக் இருக்க கூடாது. அதே மாதிரி பாரு, கேமரா அது வேண்டாம், இவனுக்கெல்லாம் அது தேவையில்லாத விஷயம். என்னன்னா நாம வந்து எப்பவுமே வந்து படைப்பு தான், நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் படைப்பு மட்டும் தான் விமர்சிப்பேன். கரெக்ட். படைப்பாளியை விமர்சிக்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி, அது வந்து நம்ம டெனட்ஸ் வந்து நம்ம என்னன்னு அப்படின்னு சொல்லி கவர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்ப வாசகர்களுக்கு அதிகமா இருக்கும். சோ வித் தட் செட், ஃபர்ஸ்ட் எது சீரிஸ் நீங்க எதை எடுக்கலாம்? நான் முதல்ல பார்த்த சீரிஸ், எனக்கு சீரிஸ் அறிமுகமான சீரிஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பிங்க. ஏன்னா வந்து அதாவது சினிமா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். சினிமா மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது பத்தல, நமக்கு கண்டென்ட் பத்தல. அப்போ ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தியிருந்தாரு, இந்த சீரிஸ் இருக்கு, ஒரு 8 சீசன் இருக்கு, ஒவ்வொரு சீசனும் 24 எபிசோட் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு சீசனும் 24 எபிசோட், ஒரு எபிசோடு 40 நிமிஷம், ஒவ்வொரு சீசனும் 24. ஆஹா, நமக்கு அமுத சுரப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு நான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த சீரிஸ் பேரே 24. கேள்விப்பட்டிருப்பீங்க மேல. கண்டிப்பா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீரிஸ். அது ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ஒரு பயனரிங் சீரிஸ், அது நிறைய விஷயங்கள்ல பயனரிங் சீரிஸ். ஒண்ணு வந்து அந்த சீரிஸினுடைய கான்செப்ட் வந்து ஒரு சீசன் 24, ஒரு சீசனுடைய இது வந்து 24 மணி நேரத்துல மொத்த விஷயங்களும் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா மறுநாள் காலைல 6 மணிக்குள்ள எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். அண்ட் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஹவர் ஆக்சுவல்
ஆக்சுவலா ஓடக்கூடிய டைம் பத்தி சொல்லும். அண்ட் அந்த 1 ஹவருக்கு மேல 24 ஹவர்ஸ் மொத்த கதையும் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி கதையும் இருக்காது, பின்னாடி கதையும் இருக்காது. நோ ஃபிளாஷ்பேக்ஸ், நோ ஃபிளாஷ் ஃபார்வர்ட்ஸ். ஓகே, அந்த ஈவெண்ட் இன் லைஃப் டைம் ஒன்லி. ஆமா. அது அந்த ரொம்ப 24 ஹவர்ஸ் வித்தியாசமான அப்படிங்கிறது அனுபவமா இருந்தது எனக்கு. அருமை. நீங்க சொல்றது எனக்கு தான். அதாவது பார்க்கும்போது ஒவ்வொரு சீசன்லயும் 24 எபிசோட்ஸ் இருக்கும். ஒரு எபிசோடும் 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரமும் ரியல் டைம் 1 ஹவர் மாரி இருக்கும். சோ ஒரு 1 ரியல் மணி டைம் நேரம் பண்ண வரணும். எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். சூப்பர். சோ இது வந்து த்ரில்லர் சீரிஸ் இல்லையா? டிடெக்டிவ் வழக்கம் போல டிடெக்டிவ் சீரிஸ், த்ரில்லர் ஆமா, சீரிஸா உங்களுக்கு எந்த வந்து மாரி? கொஞ்சம் த்ரில்லர் அண்ட் ஸ்பை அண்ட் ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கும். ம். ஆக்சுவலா வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு 1 ஹவர்ல நடக்கிற கதையை 1 எபிசோட்ல சொல்லணும்னா சில டைம்ல போர் அடிச்சு போயிடும். ஏன்னா வந்து நாம ரெகுலரா ஒரு வாழ்க்கையில 1 ஹவர் இயல்பா நாம வந்து ஒரு 1 ஹவர்ல வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம பரபரப்பா இருந்தா பெரிய விஷயம். ஆமா. இவங்களுக்கு வந்து 1 ஹவரும் பரபரப்பா இருக்கணும். கரெக்ட். ஸோ 1 ஹவர் ஒரு ஆளுக்கு பரபரப்பா இருக்க முடியாது. அதே மாதிரி 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் தூங்கணும். அதே மாதிரி ம். ஒரு ஆள் தூங்காமலும் இருக்க முடியாது. தூங்குறத ஒரு ரெண்டு எபிசோட் காமிக்க முடியாது அவங்க. இட் இஸ் நாட் லைக் ட்ரூமன் ஷோ. கரெக்ட். அதுக்கப்புறம் கரெக்ட். சூப்பர், ஸோ சூப்பர். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து தேர் ஜஸ்ட் பிரிங்கிங் இன் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்டோரி லைன்ஸ். ம். பல ஸ்டோரி லைன்ஸ் வந்து ஒரே டைம்ல வரும். அந்த பல ஸ்டோரி லைன்ஸ் வந்து ஒரே ஸ்கிரீன்ல வந்து கட் பண்ணி காமிக்கிற அந்த உத்தி வந்து இந்த சீரீஸ்ல தான் ஆரம்பிச்சதாவே சொல்றாங்க. கரெக்ட், கரெக்ட். சூப்பர், இது சூப்பர். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சீரீஸ்ல அது ஆரம்பிச்சது ஒரே டைம்ல வந்து இந்த இடத்துல இது நடக்குது, அந்த இடத்துல அது நடக்குது, இந்த டைம் லைன்ல அது நடக்குது அப்படின்ட்டு. ஆனா என்னதான் சொல்ல அந்த பரபரப்பு வந்து நமக்கு விட்டே போகாது. பெர்ஃபெக்ட், ஆக்சுவலா ஒரு பெர்ஃபெக்ட். 9 சீசன் இருக்கு. நான் வந்து இந்த 5வது சீசன் வந்து அந்த 24 எபிசோட்ஸ் வந்து 24 ஹவர்ஸ்ல பார்த்தேன். ஓ! பிஞ்ச் என்னுடைய வாட்ச். 24 ஹவர்ஸ். உங்களோட 24 ஹவர்ஸ்ல. என்னோட 24 ஹவர்ஸ்ல பார்த்தேன். அடேயப்பா! இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து இந்த இவ்வளவு பெரிய சீரிஸ் வெறியர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சோ அதுக்காகவாச்சு என்ன 24 சொல்லிட்டீங்க. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து இப்ப கொஞ்சம் புதுசா போலாம்னு நினைக்கிறேன். ம். கொஞ்சம் இப்ப கரண்ட்ல ஓடிட்டு இருக்க சீரிஸ் எல்லோஸ்டோன். ஆ, சூப்பர். எல்லோஸ்டோன் அந்த அந்த சீரிஸ் வந்து எனக்கு எந்த விதத்துல ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னா, நிறைய சீரிஸ் பார்த்திருக்கேன். ஓகே, ம். இது வந்து எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து அமெரிக்கா தான் கதைக்களமா இருக்கும். 1 2 இந்த டார்க் அல்லது ஷெர்லாக் அந்த மாதிரி சில சீரீஸை விட்டா மற்றெல்லாம் வந்து அமெரிக்கா தான் கதைக்களமா இருக்கும். அமெரிக்கால வந்து பொதுவாக மெயினா கதைக்களமா எடுத்துக்கிறது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸோ அல்லது நியூயார்க்கோ எடுத்துப்பாங்க. ஒரு ரொம்ப குறுகிய இடத்துல எடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து அந்த சீரீஸ் அந்த பிரதேசம், அந்த நிலப்பரப்பு என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பா. ஆனா இந்த எல்லோஸ்டோன் வந்து அமெரிக்காவுடைய பிரம்மாண்டத்தை காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ம். குறிப்பா வந்து அந்த மொண்டானா அந்த ஊர்ல போஸ்மன்ற ஊர்ல வந்து இருக்கிற ரான்ச்சஸ், அந்த ரான்ச்சஸ் விஸ்தீர்ணம் என்ன, அதனுடைய சைஸ் என்ன அப்படின்றத வந்து அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே காமிச்சிருந்தாங்க. ஓ! பேசிக்கலா வந்து கதை வந்து ஒரு நார்மல் ஒரு அப்பா பொண்ணு பையன் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் டிராமா தான். அண்ட் வித் சம் ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ், வித் த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ரெகுலர் விஷயம் தான். ஆனா அதை வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பேஸ்ல போட்டு அவங்க காமிச்சிருந்தது ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு கொலை பண்ணா தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மற்ற ஊர்கள்லாம் இருக்கும்போது இந்த இந்த ரான்ச் வந்து 50,000 ஏக்கரா 60,000 ஏக்கரா வானத்துல பறந்தாலே வந்து 2 ஹவர்ஸ் ஆகும் கிராஸ் பண்றதுக்கு அப்படின்றாங்க. ஏன்னா ஒருத்தர் செத்து போனா வந்து நான் ஒரு குழி தோண்டி போச்சிருவோம், அது யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற நிலைமையில இருக்கு. அதை பார்க்கறதுக்கும் ஆளுங்க கிடையாது, போலீஸும் அங்க வந்து வந்து பார்க்க முடியாது. போலீஸ் கை வச்சிருவியா அப்படின்ற மாதிரி அந்த இதுவெல்லாம் பண்றாங்க. எல்லா விதமானதும் இருக்கு. ஸோ அந்த பிரம்மன் ஒரு பயத்தை கிளப்பிச்சு. ஓ! இவங்க யார வேணா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர். ஓகே, தே ஹேவ் தட் சார்ட் ஆஃப் ஒரு பிரதேசம். அதுல அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. அது ஒரு பயத்தை கிளப்பிச்சு ஆக்சுவலா. அந்த அந்த எல்லோஸ்டோன்ல அது இது இருந்தது. ம். மூணு மூணு சீசன் தான் பார்த்திருக்கேன். ஆனா வந்து இட் இஸ் கோயிங் ரியலி வெல். ம். பட் பேசிக்கலி கதையினுடைய போக்கு வந்து இட் இஸ் லைக் ஃபேமிலி ட்ராமா தான். கரெக்ட். இதுல முக்கியமா கெவின் வந்துட்டு காஸ்ட்னர் தான் கெவின் நடிச்சிருந்தாரு. காஸ்ட்னர். அதான் சொல்ல வந்தேன். கெவின் காஸ்ட்னர் கெவின் வந்து காஸ்ட்னர் நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த இவங்க கூட நல்லா தெரிஞ்சவங்க தான், நிறைய நடிச்சவங்க தான், தெரிஞ்சவங்க தான். இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்ல வந்தவங்க அவங்க, அந்த ஹீரோயின். லூக் லூக் சொல்றீங்களா? கெல்லி சொல்றீங்களா? கெல்லி கெல்லி கெல்லி. கெல்லி கெல்லி. சூப்பர். ஆமா. அது அதனால சோ எல்லோஸ்டோன் ஆமா நீங்க அவங்க வந்துட்டு அவங்களும் நல்லா தெரிஞ்சவங்க தான். அதுவும் ரொம்ப நல்ல சீரியல், ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. நான் பாக்குற வரைக்கும் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இது அருமை. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு.
நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. அப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல சூப்பர். இது கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப முதல் வந்து ஆமா, எங்கிருந்து இது பாத்தீங்க தெரியும் அப்படின்னு. சொல்லிட்டேன். இல்ல அது கொஞ்சம் ரிச்சிக்காக கொஞ்சம் பழசு. இது பண்றேன். இப்ப லேட்டஸ்டா ஓடிட்டு இருக்கான்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப கரண்டா வந்துட்டு இருக்காது. ஆமா, கரண்டா சூப்பர். வந்துட்டு இருக்கு. ஓகே. சோ அடுத்தது அடுத்த 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 சீரிஸ் என்ன? அடுத்த சீரிஸ் கொஞ்சம் ரத்தமா போலாமா? போயிடலாம் வாங்க. ரத்தம்னா ரத்தம். சாதா ரத்தம் இல்ல, ஆ. சாதா ரத்தம் இல்ல. குவிண்டன் டரண்டினோக்கு வந்து பயமுறுத்துற அளவுக்கு ஒரு ரத்தம். டெக்ஸ்டர். இந்த இது சொல்றீங்களா நீங்க? இந்த இப்ப இந்த வாக்கிங் டெட் மாதிரி இந்த ஜாம்பி ரத்தமா இல்ல ரியல் இல்ல ரத்தமா? இல்ல இல்ல, சாமி ரத்தம்லாம் இல்ல, சாதா நார்மல் மனுஷங்க ரத்தம் தான். ஓகே. டெக்ஸ்டர் ஓ, கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? ஆமா, Dexter ரொம்ப பழசு. ஆமா. ஆனா கொஞ்சம் அதுக்கு பழசுதான். ஆமா, கொஞ்சம் பழசுதான். அது கதையின் ஒரு பிளாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சீரியல் கில்லர். ம். சீரியல் கில்லர்களை கொல்ற சீரியல் கில்லர். அவன் வந்து சீரியல் கில்லர்களா தேடி பிடிச்சு கொல்ற சீரியல் கில்லர். ஓகே. அதாவது இதுதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் சீரியல் கிளிக் வச்சிருக்காங்க. இதுதான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். அந்த சீரியல் நாம இங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, நாம தான் சீரியல் கில்லர்ஸ். சூப்பர். சொல்லுங்க. சோ இது வந்து இவன் வந்து அவனுக்கு பிறப்புலயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறாரு. ம். பிறப்புலயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏன்னா அவனுக்கு ரத்தம் அப்படின்றது வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஆ. ரத்தம் செதறத பாக்கிறதுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. சோ அதை வந்து அவர் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றாரு. ம். ஆமா, உனக்கு கொலை பண்ணணுன்ற வெறி இருக்கும், வாஸ்தவம் தான். உன்னுடைய மனசுலயே அந்த வெறி இருக்கிறதுன்னு கரெக்ட் தான். ஆனா ஆ. அதை நான் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றேன். நீ ம். எல்லாரையும் கொல்ல முடியாது. நீ ம். தேடி பிடிச்சு யாரு கொலைகாரனோ அவனை மட்டும் கொலை பண்ணு. ஓகே. ஓகே, அதுலயும் சீரியல் கில்லர் யாரையோ அவனை மட்டும் கொலை பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதுவே வேத வாக்கா எடுத்துன்னு அவன் வந்து ஒரு எபிசோடுக்கு ஒரு ஆளை கொலை பண்றான், ஒரு சீசனுக்கு ஒரு பெரிய அளவுல வச்சிருப்பான். ஆ. சோ அது ஒரு ஓகே, சூப்பர். ஒரு 5 சீசன் 6 சீசன் வந்தது. ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு பெரிய ஆளை கொலை பண்ணுவான், ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு 2 3 ஆளுங்களை கொலை பண்ணுவான். அண்ட் அவனுடைய பேக்ரவுண்ட் ஜாப் என்னன்னா டே ஜாப், நைட் ஜாப் தான் வந்து கொலை பண்றது. டே ஜாப் வந்து அவனுடைய ஜாபே வந்து அந்த போலீஸ்ல, மியாமி போலீஸ்ல வந்து அவன் வந்து பிளட் ஸ்பேட்டர் அனலிஸ்ட். ஓகே. சுத்தி சுத்தி ரத்தம் தான். ரத்தத்தை காட்ட முடிவு பண்ணிட்டாரு. ஒரே ரத்தம், ஆனா சுவாரஸ்யமா இருக்கும். அது அது மட்டும் சந்தேகமே கிடையாது. பார்க்க பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அது வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் முதல் எபிசோட்ல முதல் சீன்லயே அவன் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 6 சீசன் அவன் எப்படி மாட்டாம அவன் தப்பிக்கிறான். ஓகே, அதுல கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் அப்படி இப்படி போகும், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா வந்து அவன் மாட்டாம வந்து 6 சீசனும் வந்து அவன் எப்படி தப்பிக்கிறான்றது வந்து ஒரு இவங்களை வந்து பார்வையாளர்கள் ஒரு ஹூக்லயே வச்சிருக்க மாதிரி ஒரு உத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு கில்ட்டி பிளஷர் மாதிரி தான் இருக்கும் அது பாக்குறது. என்னடா இவ்வளவு ரசத்தை போய் பாக்குறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் வரும். ஆனா அது ஒரு கில்ட்டி பிளஷர் நிச்சயமா இருக்கும். எனக்கு அது நாங்க பிடிச்ச பார்க்காத சீரியல். நாங்க சொல்லுங்க. பார்க்காத ரத்தம் பாத்துறேன் அப்படின்ற நீங்களும் ஆமா இறங்கிட்டீங்க. ஆமா, நாங்க கில்பில்ல எவ்வளவு எவ்வளவு ரசம் பார்த்திருக்கோம். இதுல எப்படி ரத்தம்லாம் பீச்சு அடிக்குமா இல்ல சும்மா அப்படியே ஸ்பிளாட்டர் ஆகி தான் கிடக்குமா? முதல் 2 3 சீசன்ல நிறைய ரத்தம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் ரத்தம்னா தெரியுமே, அதனால நான் மறுபடியும் காமிக்க விரும்பல, அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பாங்க. கம்மி பண்ணி பாவம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இது நெட்ஃபிளிக்ஸ் இருக்காமா? சூப்பர் சூப்பர். அடுத்த அது சீரிஸ். இன்னொரு விஷயம் வந்து இந்த சொல்லுங்க. ஓடிடின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, எந்த ஓடிடில கிடைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா. அமெரிக்கால நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்கிறது யூஏல கிடைக்காது. அதே மாதிரி அது அதுவும் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் வேற இது இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, சீரிஸை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், விரும்பணும், அவங்களே போய் தேடி தேடி பிடிச்சு பார்த்துக்கிட்டோம். தேடி போய் படிக்கலாம். கரெக்ட். ஓகே. அவ்வளவுதான். ஸோ டெக்ஸ்டர் முடிச்சிட்டீங்க சார். டெக்ஸ்டருக்கு என்ன போலாம்? டெக்ஸ்டருக்கு அடுத்து ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொருத்துக்கு போயிடலாம். பிரேக்கிங் யாரு? பேட். ஓ யா, கெமிக்கல் டீச்சர். ஓகே சூப்பர், நம்மளுக்கு பிடிச்சது. இது வந்து ஆக்சுவலா எனக்கு என்னுடைய டாப் 10ல நிச்சயமா வரும். ம். ஆனா நிறைய பேருக்கு டாப் 1லயே வரும். கண்டிப்பா. எனக்கு எனக்கு டாப் தெரிஞ்சவங்க ஒன். நிறைய பேருக்கு டாப் 1ல வரும். ம். டாப் 1 அல்லது டாப் 3ல வரும். ம். எனக்கு அது டாப் 5ல வராததுக்கான காரணம் என்னன்னா, இது ம். வந்து ஒரு நார்மல் சீரியல் தான் இது அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். என்னுடைய ம். ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் நார்மல் கதை தான். ஆனா அந்த கதைக்கு பின்புலத்துல வந்து ஒரு ட்ரக்கு அண்ட் ஒரு கார்டல் அந்த மாதிரி விஷயங்களை உள்ள சேர்த்திருக்காங்களே தவிர, இட் இஸ் மெயின்லி வந்து அந்த அந்த மனித உணர்வுகளை இது பண்ணி போற சீரியல் தான். அண்ட் ரொம்ப 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 ஸ்லோ.
அதுவும் ஆமா. ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்க ஆரம்பிச்சவங்க வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் சீசன் தாண்டிட்டீங்கன்னா செகண்ட் சீசன்ல பிக்கப் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போவாங்க. அது செகண்ட் சீசன்ல பழக்கம் ஆயிடுமான்றது வேற விஷயம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்கிங் பேட் அது ஒரு ஸ்டோரி லைன் சொல்லணும்னா, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஹை ஸ்கூல்ல பாடம் எடுக்கிற கெமிஸ்ட்ரி டீச்சர். ஆனா வந்து அவர் ஒரு பிஹெச்டி படிச்ச ஒரு பெரிய நோபல் பிரைஸுக்கு தகுதியான ஒரு புத்திசாலி. ஆனா அவர் ஏன் வந்து 8ஆம் கிளாஸ் பாடம் எடுக்கிறாரு அப்படின்றது அதுவே ஒரு கொஸ்டின். அது கதையில பின்னாடி ஆன்சர் அந்த செய்யப்படும். லாஜிக் இல்லாம இருப்பாங்க. ஆமா, அதுக்கு லாஜிக் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். அதான் சொல்ல ஆமா. வந்தேன். அப்படியாப்பட்ட அவ்வளவு ஒரு புத்திசாலி டீச்சர் வந்து அதுல இது பண்றாரு. அவருக்கு வந்து தமிழ் சினிமா வழக்கப்படி கேன்சர் அப்படின்றத சொல்லுவாங்க. ம். ஏன்னா கேன்சர்னு சொல்றது வந்து சினிமாக்கள்லயே வந்து கேன்சர்ன்றது வந்து ரொம்ப ஒரு அழகான வியாதி. ம். ஓகே, மனுஷன் நிஜமான வாழ்க்கையில வந்துட்டா ரொம்ப கொடுமையான வியாதி, அது வேற விஷயம். ஆமா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேன்சர்ன்றது அழகான வியாதி. என்ன வந்து he knows he's going to die. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஆமா. ம். அதனால வந்து அவன் என்ன செய்ய முடியும்ன்றத வந்து அவனால பிளான் பண்ண முடியும். இது வந்து நமக்கு அமர தீபத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. அது அது கரெக்ட். கேன்சர் தெரிஞ்சு அது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு முக்கியமான உத்தி கேன்சர். ஆமா. ஓகே, அதுல வந்து நம்ம விவேக் அதையும் காமெடி பண்ணிட்டாரு. இந்த யாரோ ஒரு என்ன ஹீரோயின் பேர் மறந்துருச்சு. அவங்க வந்து கேன்சர் அப்படிங்கிற அவங்க சன்சைன் இருக்கும். அதை வச்சு ஒரு காமெடி, அவரும் மயில்சாமி வந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அவங்க வந்து ஆமா அவங்க ஆமா ஆமா கேன்சர் ஆமா ஆமா கேன்சர் அதாவது ராசின்னு சொல்லுவாரு. ஆனா இது நீங்க சொன்னதாங்க அவன் வந்து வடிவேலு கூட ஒரு படத்துல வந்து வரும். ம். ஏம்மா உனக்கு டிரான்ஸ்பர் ஆகும், யாராவது சொல்லுவாங்க கேன்சர் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஆமா, மக்கள் வந்து பார்த்து கடுப்பாயிட போறாங்க. நம்ம கேன்சர் பத்தி தப்பா என்ன சொல்ல, அதை பத்தி அந்த காமெடி சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சொல்லுங்க. ஓகே, அகைன் நான் மறுபடியும் அதாவது அது தெளிவா சொல்றேன். கேன்சர் இன் மூவிஸ் இஸ் காமெடி, ம். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஐ எம் நாட் ஈவன் கோயிங் க்ளோசர் டு ரியல் லைஃப். ஸோ ஓகே. கேன்சர் தெரிஞ்சிட்டதுனால வந்து அவர் ஹி ஹாஸ் டைம் ஆ. டு செட்டில் ஹிஸ் லைஃப். அவருடைய குழந்தை குட்டிகளை செட்டில் பண்றதுக்கான அவருக்கு டைம் இருக்கு. அந்த ம். டைம்ல அவர் என்ன பண்ணலாம், உடனடியாக அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதுவும் ரொம்ப குறிப்பா வந்து ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. $764,346 வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு வேற போடுவார். ஓகே, இவ்வளவு வேணும் என்னுடைய குடும்பத்தை நான் வாழ வைக்கணும்னா அதை நான் எப்படி சம்பாதிப்பேன் அப்படின்னு அவர் வந்து இது பண்ணா, அப்பதான் வந்து அவரு ட்ரக்கை தயார் பண்ணலாம், நம்முடைய ம். கெமிஸ்ட்ரி அறிவை உபயோகிச்சு ட்ரக்கை தயார் பண்ணலாம் அப்படின்னு கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவரா மாறுறாரு. ம். இல்ல அதுல இதுதான் வந்து அந்த கதை. அல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல என்னன்னா, நம்ம அந்த நெல்சனோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு சாதாரண ஆளுக்கு ம். அசாதாரணமா ஒண்ணு நடக்குது. அத எப்படி அவர் டீல் பண்றாரு அப்படிங்கிறது தான். ஸோ இஸ் ஒரு காமன் மேன் மாரி நீங்க சொன்ன மாரி இது கெமிஸ்ட்ரி புரொஃபசர்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வ ப இது நோபல் வாங்குற அளவுக்கு காட்சி இருந்தாலும், அவருக்கு வந்து சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான். யுஎஸ்ஸ பொறுத்தவரை ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒரு குட்டி வீடு வச்சுட்டு, அதுல ஒரு கார் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பண்ற மாரி இருந்துட்டு, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு நிகழ்வு வர்றப்ப அத எப்படி அவர் சமாளிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி லைன். அதோட ஆமா. ஸ்டோரி ஆர்க் வந்து ஃபேபுலஸ். ஸ்டோரி ஆர்க் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நடுவுல ஒரு சின்ன கேப் விட்டு நெல்சன் ஸ்டோரி லைன்னு சொல்லும்போது இன்னும் வந்து ரொம்ப இது இனிப்பான சக்கரை, இனிப்பான மிளகா, காரமான சக்கரை அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. நம்ம மக்களுக்கு புரியுறதுக்காக சொன்னாங்க. நீங்க உடனே அத வந்து இதா எடுத்துக்காதீங்க. இந்த கோலமாவு கோகிலால வந்து அப்படிதானே. கோலமாவு கோகிலா ஒருத்தவங்க வந்து டாக்டர் எடுத்தாலும், கோலமா கோகிலா எல்லாம் வந்து எங்க இருந்து வரலைங்க, இங்க இருந்து தான் வந்துருது. இங்க அதான் அது 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 சொல்ல வந்தேன். பட் அத இன்னொரு நாள் பேசிக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நான் சொல்லி அசாதாரணமான நபருக்கு வந்து ஒரு சாதாரணமான நபருக்கு அசாதாரணமா ஒரு நிகழ்வு நடக்குது. அது எப்படி அவரை ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு தான் ஹோல் ஸ்டோரியே. சோ அது நல்லா இருந்துச்சு. ம். சோ பிரேக்கிங் பேட்ல வந்து அப்புறம் நீங்க சொன்ன மாரி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து செதுக்கி எடுத்திருப்பாங்க. அந்த யூசுவலா அந்த ஆமா. அந்த ட்ரக் கார்ட்டெல்லாம் போறப்போ வந்துட்டு ரியலிஸ்டிக்கா இருக்கும். சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ ஏங்க, அடுத்தது அது என்ன? அதுல அதுல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்து இன்னொரு சீரிஸே பண்ணிட்டாங்களே, ஆமா. பெட்டர் கால் பிரேக் சால். சால். அது இன்னும் 6 சீசன் ஓடிட்டு இருக்குது. அது அவர் பயங்கர ஹிட் ஆயிட்டாரு இதை விட. அதுவும் அதுவும் அருமையான சீரியல், அதுவும் ஆ. அருமையான சீரியல். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னது மாதிரி தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வின்ஸ் கில்லிகனுடைய ரைட்டிங் வந்து ரொம்ப வா. அபாரமா இருக்கும். அந்த இதுவெல்லாம் ரொம்ப அபாரமா, கொஞ்சம் பொறுமையா போகும். அதனாலதான் வந்து இந்த டாப் 5ல வரல. ரொம்ப கொஞ்சம் பொறுமையா போகும். அதனாலதான் என் டாப் 5ல வரல தவிர, பட் as far as ரைட்டிங் இஸ் கன்சர்ன், இட்ஸ் கிளாஸ் ஆக்ட், அதுல சந்தேகமே கிடையாது.
இல்ல ரைட்டிங்ல வந்து நான் அந்த இது பார்க்குறப்ப சொன்ன மாரி, அந்த ஆர்க் எல்லாம் சொல்றப்போ, இதெல்லாம் அந்த சினிமால எடுக்கவே முடியாது. இந்த வெப் சீரிஸோட நான் வந்து வெப் சீரிஸ் ஏன் வந்து பலமே அதான். ஆமா. பிடிச்சிருக்கு அப்டின்னா, அந்த பலம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க ஒரு அந்த ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு நுவான்சஸா பில்ட் பண்ணிட்டே போயி, அந்த நுவான்சஸ வந்து அந்த சீசன்ல காட்ட மாட்டாரு. ஒரு 2 சீசன் கழிச்சு, "அன்னைக்கு காட்டுனோமே அதுதான்டா இது" ஆ. அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதெல்லாம் அந்த டையிங்லாம் இது சூப்பரா இருக்கும். பர்டிகுலர் இதை சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு பொம்மை விழுந்து கிடக்கும். அந்த பொம்மையினுடைய கதை வந்து 2 சீசன் இழுப்பாரு அதை. கரெக்ட். சூப்பர், சூப்பர். ஃபேன்டாஸ்டிக். ஓகே. நமக்கு அடுத்ததுக்கு அப்புறம் போயிரலாம். ஒரு 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 எபிசோட்ல சும்மா ஒரு ஆமை நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆமையினுடைய பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு? ஓகே, மேபி ஸ்பாயிலர் ஆயிடும். ஓ! இல்ல பாக்கட்டும். அது ஆமைய தேடி பாக்கணும்ல. நீங்க சும்மா இது வந்து சினிமா மாரி ஓட்டி பாத்துற முடியாது. எவ்வளோ சீசன் எவ்வளோ ஆமா. எபிசோட் ஓட்டி பாக்கணும். ஆனா அந்த ஆமை வந்து 2 நிமிஷம் நகரும். ஆ. அதாவது ஸ்கிரீன்ல 2 நிமிஷம் அந்த ஆமை நகரும். அது 2 நிமிஷம் நகர்ந்து வருது, அந்த ஆமை மேல என்ன இருக்குன்றது தெரியும். அது என்னன்னா, அது சம்டைம்ஸ் வந்து சினிமா எடுத்துட்டு இருக்கப்ப, அந்த படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கப்ப போர் அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமைய நடக்க விட்டு செட் பண்ணி விட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்துருவாங்க. அதான் அது. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சீரிஸ் நெக்ஸ்ட் போலாமா? ஆ. நெக்ஸ்ட் வந்து ஒரு சினிமால வந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க சொன்னீங்களே, இப்ப பேசும்போது சொன்னீங்க, சினிமால வந்து சில கேரக்டர் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அழகா டிபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ம். அதுக்கு சரியான உதாரணம் நான் நினைக்கிறது அடுத்த சீரிஸ். ஆ. ஓகே, ஒரு சினிமாவா வந்தது, ஃபார்கோன்னு ஒரு சினிமா வந்தது. பார்கோ. ஓ! ஃபேபுலஸ். ஓகே, ஃபார்கோன்னு ஒரு சினிமா வந்து, அந்த சினிமா வந்து லைக் ஒரு பனி படர்ந்த இடத்துல ஒரு கோரமான சாவு. அந்த சாவை துப்பறியறதுக்கு ஒரு போலீஸ்காரமா வராங்க. கரெக்ட். இதுதான் வந்து அது ஸ்டோரி லைன். முக்கியமான ஆனா அந்த ஸ்டோரி முக்கியமான லைன், அட்ஜெக்டிவ் குடுத்துட்டீங்க. பிரெக்னன்ட் போலீஸ்காரமா வராங்க. அது பிரெக்னன்ட் வந்து அது அங்க ஆரம்பிச்சது. ஆ. ஆனா இப்ப தமிழ் சினிமால கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வர அத்தனை சினிமாலையும் போலீஸ்காரமானால பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க. பிரெக்னன்ட்டாக. அது அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. சூப்பர். பிரெக்னன்ட் ஸ்டோரி அந்த இது வந்து ஒரே ஒரு அந்த ஒரு சினிமால மட்டும் தான். எபிசோட் அந்த படத்துல மட்டும்தான். ஆனா ம். வந்து அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துட்டு ம். அமெரிக்காவுல வெவ்வேறு பனிப்படர்ந்த மாகாணங்கள்ல வெவ்வேறு கோரமான கொலைகளை வெவ்வேறு துப்பறிவாளர்கள் துப்பறிகிறது. இந்த ஃபார்கோ சீசன் ஒரு 5 சீசன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 5 கரெக்ட். சீசன் வந்திருக்கு. 5 சீசனுமே நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஓகே, ம். அந்த அவங்க சொல்ல வர்றது எல்லாமே வந்து அது பேசிக்கா இது இந்த 5 சீசனையும் தொடர்பு படுத்துறது வந்து பனி, கோரமான கொலை அண்ட் கரெக்ட். போலீஸ் துப்பறியது. இந்த இந்த 3 பாயிண்ட் தான் வந்து இந்த ஒவ்வொரு சீசனையும் தொடர்பு படுத்துற ஒரே இழை. ஆமா. அதே மாரி ஆனா வந்து அந்த மத்தபடி கதை வந்து நடக்கிற கம்ப்ளீட்டா வேற. நடக்கிற இடமும் வந்துட்டு ரொம்ப அந்த பிஸியான சிட்டியா இருக்காது. ஒரு சப்பர்ப் மாரி இருக்கும். ஒரு சாதாரண ஆமா மிடில் கிளாஸ் ஆமா. நடக்கிற ஒரு சப்பர்ப் மாரி. அதாவது இந்த நார்த் டொக்கோட்டா, சவுத் டொக்கோட்டா, அது அந்த ஏரியா தான். அந்த ஏரியா. கரெக்ட். அந்த ஏரியா தான். நல்லா பண்ணியிருக்கணும். சூப்பர். ஓகே. ஓகே, ஃபார்கோ. ஆனா 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 வந்து கதை ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ஒரு மாதிரி இது ஒரு திகில கலப்போம். திகில் குடுக்கும். அண்ட் ஒரு லாஜிக் பிழை எங்கேயுமே இருக்காது, ரொம்ப அழகா போகும். ஒரு ரொம்ப ம். கிளியரான ஒரு டிடெக்டிவ் மெட்டீரியல். ஓகே, ம். நான் கொஞ்சம் அந்த மூளையை செலவு பண்ணி பார்க்குற டிடெக்டிவ் சீரியல்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு டாப் திங். ஓகே, என்னுடைய டாப் சஜஷன் பார்க்கவா தான் இருக்கும். அப்கோர்ஸ் ம். தெர் இஸ் ஒன் மோர், கொஞ்சம் வரும் அதுக்கு. ஓகே, ஆனா ஓகே. வந்து இது நிச்சயமா வந்து ஒரு இந்த டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு சீரியல். ரொம்ப அழகான சீரியல். அருமை, அருமை. ஓகே. நெக்ஸ்ட்க்கு போயிரலாம். நெக்ஸ்ட் மெக்சிகோ போலாம். ஓகே. நார்த் டக்கோட்டா, சவுத் டக்கோட்டால இருந்து எங்கள வந்து நாடு கடத்துறீங்க. ஓகே. மெக்சிகோ. ஏற்கனவே மெக்சிகோ போலாம். பிரேக்கிங் பேட்ல இப்போ ஒரு ட்ரிப் படிச்சுட்டு வந்தோம் மெக்சிகோக்கு இல்லைங்களா? அங்கேயும் கார்ட்டல் மெக்சிகோ ஆமா ஆமா ஆமா. பக்கம். ஓகே, சரி, மெக்சிகோ வேணாங்க, ஏ, கியூபாக்கு போயிடலாம். கியூபா. சவுத் ஓகே. அமெரிக்கா போயிடலாம். ஓகே. போயிரலாம். சவுத் அமெரிக்கா போயிடலாம். பிரேசில், அர்ஜென்டினா, பெரு, அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். அங்க ஓகே. ராஜா வந்தவர் நம்ம எஸ்கோபார். ஆ, சூப்பர். ஓகே, அவருடைய கதையை, எஸ்கோபாருடைய கதையை சாதாரண ஒரு ட்ரெயின்ல, சரி, கார்ல டேப் ரெக்கார்டர் திருட ஆரம்பிச்ச ஆள ம். அவன் எப்படி அவ்வளவு பிரம்மாண்டமான ஆளானான். எங்கேயோ ஒரு இடத்துல நைட்டு வந்து ஃபேமிலியோட போறான். ஃபேமிலியோட அவசரமா வந்து கிளம்பிடுறாங்க. குழந்தை வந்து குளிருது, என்னால குளிர் தாங்க முடியலன்ற உடனே ம். வந்து ஒரு $100 நோட்டு கட்டை எடுத்து எரிச்சு
அந்த குளிருக்கு அந்த இடம் இது பண்ணுவோம். அந்த சாதாரண டேப் ரெக்கார்டர் திருட அந்த அளவுக்கு எப்படி போனான் அப்படின்ற கதையை, அதுக்கப்புறம் அவனை எப்படி வந்து அமெரிக்கா வந்து முதல்ல விட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த என்ன ஏஜென்சி அது, எஃப்டிஏவா, எஃப்டிஏ இல்ல, டிஏ சொல்றீங்களா? டிஏ டி அமெரிக்காவுடைய டிஏ போர்ஸ் வந்து அங்க போய் உட்காந்து அவனை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அதை வந்து அவ்வளோ அழகா எடுத்திருப்பாங்க. ஒரு இடத்துலயும் வந்து அப்பப்போ வந்து அந்த பழசு இது ரியல் எஸ்கோபாரையும் இந்த படத்துல இருந்த எஸ்கோபாரையும் அந்த சீன்ஸை காமிச்சிருப்பான். ஓகே, ரியல் எஸ்கோபாருக்கும் அந்த படத்துல இருக்க எஸ்கோபாருக்கும் வந்து முக ஒற்றுமை எல்லாம் பெரிய அளவில் இருக்காது. ஓகே, வில் பி வெரி சிமிலர் க்ளோத்திங், அந்த சேம் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனா இந்த பேக்ரவுண்ட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே 100% இருக்கும். அதே இடத்துல போய் எடுத்திருக்காங்களா இல்ல அதே மாதிரி உருவாக்கி இருக்காங்களான்றது தெரியல, அவ்வளவு ஒரு ஜெனுயினிட்டி இருக்கும். இல்ல அந்த இன்னொரு வந்து அவரோட அந்த வீடெல்லாம், அந்த செட்டப், இந்த ஸ்விம்மிங் பூல் செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவரோட பிக்சர்ஸ் வந்து இருக்கோ அதுக்கு எவ்வளவு க்ளோஸ் எடுக்க முடியும்படி எடுத்திருக்காங்க. நானும் இந்த அந்த போட்டோஸ் அவங்க சிம்ல காமிக்கும் போது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி சேமா தான் இருக்கும். அது நமக்கு வந்து ஒரு அவங்க காமிக்கிற அந்த டைமுக்குள்ள நிச்சயமா வித்தியாசம் காமிக்க முடியாது. ரொம்ப 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 ரியலா இருக்கும். அதே போல வந்து அந்த டிஇ ஆபீசரா நடிச்சிருக்கவர் பெட்ரோ பாஸ்கல். ஓகே, அவர் ஒரு கலக்கலகி இருப்பார். அந்த 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 பாட்டே வந்து ரொம்ப அட்டகாசமா போயிருக்கும். இதுல அதான் எனக்கு வந்து திருப்பி பிரேக்கிங் பேட் போறேன்னு நினைச்சுக்காதீங்க. அதுல டிஏ ஆபீசர் வந்து இவரோட மச்சான். ஆமா ஆமா ஆமா, அவரோட ஆக்டிங் சூப்பர்பா இருக்கும். நீங்க பிரேக்கிங் பேட பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம கமலஹாசன் படத்துல மகாநதி பத்தி எல்லாருக்கும் நதி பேருன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த படத்துல எல்லா அந்த பிரேக்கிங் பேட் இதுல வந்து எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரு கலர் தான் நேம். வால்டர் ஒயிட், ஜெசி பிங்க்மேன், ஓகே, ஹேங்க் ஸ்ட்ரேடர் வந்து ஜெர்மன்ல ஏதோ கலர் நேம்ன்ற நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் அந்த ஷவார்ட்ஸ் தான் அவனுடைய பார்ட்னர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயார் பண்ற கம்பெனி கிரே. அது இவரு பிளாக், அவர் ஒயிட், ரெண்டுத்தையும் சேர்த்து தயார் பண்ற கம்பெனி ஒயிட். கிரே டெக்னாலஜிஸ். அந்த அளவுக்கு யோசிச்சு எழுதிருப்பாரு அது வின்ஸ் கில்லிகன். அதெல்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து சூப்பர். சரி, we'll come back to நார்கோஸ். நார்கோஸ் வந்து 3 சீசன் போச்சு. முதல் 2 சீசன் மட்டும் இது எஸ்கோபார் கதை. அதுக்கப்புறம் எஸ்கோபார் முடிச்சுட்டா வந்து அது ட்ரக் கதை முடிஞ்சிருமா என்ன அப்படின்ட்டு இது பண்ணாங்க. ஆனா வந்து தேர்ட் சீசன்லாம் வந்து எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகல. அதாவது அந்த கதையை பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. அவங்க காற்றில் அடிச்சுக்கிறாங்க, சரி அடிச்சுன்னு போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப உள்ள இறங்க முடியல. அது எஸ்கோபார் இருந்த வரைக்கும் அந்த கதையில இருந்த இது வந்து அதுக்கு மேல போக முடியல. தென் த சேம் டீம் ஆல்சோ ஸ்டார்டட் நார்கோஸ் மெக்சிகோன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 சீசன் எடுத்தாங்க. அதுல 1-2 சீசன் பார்த்தேன். பட் இட் வாஸ் நாட் வெரி இம்ப்ரெசிவ். பட் நார்கோஸ் ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ் ஆர் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ். அகைன் நெட்ஃபிளிக்ஸ். ஓகே. சோ அடுத்தது ரொம்ப வந்து நம்ம வந்து காற்றல் ரத்தமும் சதையும் எல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன சொல்லுங்க? மூளைக்கு வருவோம். மூளை. ஓகே. மூளைக்கு வந்தா மூளையை கட் பண்ணி எடுக்கிறது மாதிரி ஏதாவது சொல்லிடாதீங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க. இப்ப இது ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து என்ன சொல்றது, ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்றது நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் 120 130 இயர்ஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா. அண்ட் இங்கிலாந்துலாம் வந்து ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டு அவங்க கொண்டாடுற விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது அவர் கற்பனையா எழுதின அந்த 221 பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த அட்ரஸை வந்து அது எவ்வளவு காசோ கொடுத்து வாங்கி அதை மியூசியமாவே ஆக்கிட்டாங்க. அப்படியா? ஓகே. ஜேம்ஸ் பாண்ட் அப்படிதான். ஏன் இதுல வந்து கிங்ஸ் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று உருவாக்கி 93/4 ஜே.கே. ரவுலிங் அந்த ஹாரி பாட்டர் உருவாக்கி அதுலயும் காசு பாக்குறாங்க. எல்லாத்தையும் காசு பாக்குறாங்க அது வேற விஷயம். ஆனா வந்து கொண்டாடுறாங்க. கேரக்டருக்கு அவ்வளவு கொண்டாட்டாங்கதான். கேரக்டருக்கு அவ்வளவு கொண்டாட்டம். ஏன்னா அந்த பேக்கர் ஸ்ட்ரீட் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும்னா நீங்க பார்க்கக்கூடிய முதல் இது வந்து சிலை வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் சிலை. அங்க ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ்.
ம். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற கேரக்டர் வந்து இட் இஸ் a வெரி ஓல்டு கேரக்டர். அந்த கேரக்டருடைய தனித்தன்மைன்றது வந்து he can அந்த அந்த அனலிட்டிக்கல் டிடெக்ஷன். ம். ஓகே, ஒரு 4-5 விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பெரிய பெரிய விஷயங்களை டெடியூஸ் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஆள் தான் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ். ம். ஆனா அந்த அந்த கேரக்டர்ஸை வச்சு அவங்க பண்ணியிருக்கிற அந்த கூத்து இருக்கு, அதாவது எவ்வளவு பேர் எந்த விதமா அத படமா எடுத்திருக்காங்க, சினிமா இதுவா எடுத்திருக்காங்க, கதையா எழுதியிருக்காங்க. ராபர்ட் டவுனிங் ஜூனியர் நம்மால அயன்மேன் அவர் கூட ராபர்ட் ஒரு டவுனி ஜூனியர் அந்த இவரது கை ரிச்சி படம் ரெண்டுமே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ம். ஆனா ஆனா வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இஸ் a person who lived in Victorian England. ம். அதாவது கதைப்படி. ஓகே, இஸ் நாட் ரியல் கேரக்டர். பாத்தீங்களா, நாமளே இதுவாயிடும். அது தோற்ற மயக்கம் நமக்கே வந்துருது. தோற்றமாயிக்க நம்மளுக்கு வந்துருக்கு. ஓகே, பட் தி கேரக்டர் வாஸ் கிரியேட்டட் இன் விக்டோரியன் இங்கிலாந்து. ம். ஆனா அத வந்து லோக்கலா மாத்தி இதுல ஒண்ணு வந்தது, ஹாலிவுட்டும் ஒரு சீரியல் ஒண்ணு பண்ணாங்க, எலிமெண்ட்ரின்ட்டு. எலிமெண்ட்ரி. எலிமெண்ட்ரின்னு அது ஓகே, அதை பத்தி நம்ம பேச வேணாம். தேவையான அளவுக்கு அழைச்சி விட்டோம். ஷெர்லாக் வந்து கரெக்ட். அதனால வேண்டாம். ஓகே, இந்த ஆனா வந்து பிரிட்டன் பிபிசியே எடுத்த ஷெர்லாக். ஓகே, அவங்க வந்து 2010ல இந்த சீரிஸ் விட்டாங்க. ஓகே, பெனடிக்ட் கம்பர்பேட்ச், மார்ட்டின் ஃப்ரீமன் ரெண்டு பேரும் ஒரு அபாரமான ஆக்டிங், அண்ட் அபாரமான ரைட்டிங். அதாவது ஓகே, ஷெர்லாக் ஹோம்ஸ் இஸ் a character, we know that character. ஓகே, ஆனா அந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு ரைட்டிங். ஓகே, ஒரு ஆனா இது வந்து என்னுடைய செல்ல சித்தாந்தம், வேணா நீங்க எடிட் பண்ணதெல்லாம் பண்ணிடுங்க. பிரிட்டிஷ்காரங்க மாதிரி சோம்பேறிங்க உலகத்துல கிடையாது, நல்லா பண்ணுவாங்க. ஓகே, வருஷத்துக்கு 3 எபிசோடுக்கு மேல பண்ண மாட்டாங்க. அதே அது வந்து நேரத்துல நீங்க சொல்றது என்ன உண்மையா, நீங்க காரணம் பிபிசி. பிபிசில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஷெர்லாக் மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அந்த செட்டிங் அந்த இதெல்லாம் வந்துட்டு அதிகமான ஃபண்டிங் கோர்ற விஷயம். சோ ஆமா அவங்க வந்து அதனாலதான் அவங்க கம்மியா எடுத்தாங்க அப்படின்னு இன்னொரு பெட்டியில படிச்சேன். பட் நீங்க சொல்ற சோம்பேறித்தனமும் இருக்கு. பட் அவங்க சோம்பேறித்தனம் ஆர்டிஸ்டும் நிச்சயமா இருக்கு. எடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம பேசலாம் நம்ம. ஓகே, இது தேவையான அளவுக்கு மறுபடியும் அலசறதுக்கான ஒரு இது இருக்கு, அதை பத்தி பேசலாம். ஆனா அவ்வளவு கம்மி எபிசோட், ஒரு சீசனுக்கு 3 எபிசோட், அவ்வளவுதான். 3 எபிசோட் தான் சீசனுக்கு, 4 சீசன் தான் வந்திருக்கு. ஒரு சீசன் வந்து அதை முடியும் போது நமக்கு வந்து அடைச்சா முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் ஒரு எபிசோட் இருக்கும், 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஒரு எபிசோட் இருக்கும். ஆனா முடிஞ்சு போச்சுன்னு தான் நமக்கு தோணுமே தவிர எப்பவுமே வந்து அந்த இதுவே இருக்காது. அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், எல்லா நேரமும் அந்த சுவாரஸ்யத்தை இது பண்ணே இருக்கும். அண்ட் அந்த மியூசிக் ரொம்ப டாப் நாட்சா இருக்கும் அந்த சீரீஸ்ல. எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், எல்லா ஆக்டிங்கும் செமையா இருக்கும். சீரீஸ் பாக்குறவன்றவன் வந்து ஷெர்லாக்கை பார்க்காம நான் சீரீஸ் பார்த்தா சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு நான் அதை தலைக்கு மேல சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும், மார்ட்டின் ஆகட்டும் பெனடிக்ட் ஆகட்டும், 2 பேரும் நடிப்பு வந்து பின்னிருப்பாங்க. அது நம்ம வந்து டாக்டர் வாட்சனை பார்த்துருப்போம், படிச்சிருக்கோம். நம்ம ஸ்கூல்ல நாட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் முடிச்சுப்போம். நம்ம எனக்கு ஒரு சித்திரம் இருந்துச்சு. அந்த சித்திரத்துக்கு எவ்வளவு க்ளோஸா கொண்டு வர முடியுமோ, அவர் இந்த ஸ்மார்ட் விட்னஸ் அதெல்லாம் கொண்டு வருது. அதே மாதிரி பெனடிக்டோட அந்த நுவான்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா 2 பேரும் ஆக்டிங்ல பட்டை கிளப்பி இருப்பாங்க. ஆமாமா, இதுல இந்த கைரிச்சி படத்துல வாட்சனா வந்தது யாரு? அவரும் ஒரு ஃபேமஸான ஆள் தான். அவர் இதுல ஐயோ நீங்க டக்குன்னு கேட்டீங்க, என் பேர் மறந்துட்டேன். டக்குன்னு கேட்டால. ஆமா, அவர் நல்லா பண்ணிருந்தார். ஆக்சுவலா அவர் நல்லா பண்ணிருந்தாரு. பட் அதுல வந்து நம்ம ராபர்ட் டவுனி எனக்கு ஜூனியர் மார்ட்டின் அமேசிங். ஃப்ரீமன் தான் இன்னுமே பிடிச்சது. மார்ட்டின் ஃப்ரீமன் தான் வந்து he is much closer to வாட்சன் than அது. ஆனா ஷெர்லாக்ல டை. ஷெர்லாக்கை பொறுத்த வரைக்கும் பெனடிக்ட்டுக்கும் ராபர்ட் டவுனி ஜூனியருக்கும் டை தான். ஓகே, 2 பேருமே நல்லா தான் பண்ணிருந்தாங்க. ஓகே, நம்ம ஷெர்லாக்ல இருந்து அடுத்ததுக்கு என்ன? அடுத்தது வந்து ஒரு உங்க ஊருக்கு வந்துடலாம். எங்க ஊரு ஜெர்சி, உங்க பேட்டை, நியூ ஜெர்சி. இன்னும் சொல்ல போனா உங்க பேட்டை. ஆமா, எங்க பேட்டை நியூ ஜெர்சி. சூப்பர். நிறைய பேருக்கு தெரியாது, நியூ ஜெர்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இட்டாலியன் மெஜாரிட்டிஸ் இருக்கிற ஏரியா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் இருக்கிற ஊரே வந்துட்டு 85% இட்டாலியன்ஸ் தான். சோ நீங்க அடுத்து நீங்க நியூ ஜெர்சி அப்படிங்கிறதுனால நான் எடுத்து இதுக்கு வர்றீங்கன்னு தெரியும், நீங்களே சொல்லிருக்கேன் பேரு சொல்லி. சோப்ரானோஸ். யா, சோப்ரானோ. ஆமா, இது வந்து இந்த சீரிஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சது எப்ப தெரியும், எப்படி தெரியுங்களா? ஒரு இந்த சோப்ரானோஸ்ல நடிச்சது இந்த டோனி கண்டோல் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு இது ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்தது. ஓகே, லைக் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க அப்படின்றாரு.
அவரே கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவா தான் இருப்பாரு, சூப்பரா இருப்பாரு. ஃபிட்டான ஆள் மாதிரி இருக்க மாட்டாரு. ஆனா வந்து அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரு. என்ன சொல்றாரு, ரொம்ப நார்மல் விஷயம் சொல்றாரு. யூ ஹாவ் டு ஸ்விம், ஓகே, யூ ஹாவ் டு பி இன் டச் வித் த கிரவுண்ட், ஓகே, யூ ஹாவ் டு கீப் ரன்னிங், எப்போ டைம் கிடைக்குதோ யூ ஹாவ் டு கீப் டான்சிங். இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாரு. இத சொன்னது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த டைம்ல பின்னாடி என்ன நடக்குதுன்னா, அந்த பேக்ரவுண்ட் சீன்ஸ் இருக்கு பாருங்க, அவர் வந்து யூ ஹாவ் டு கீப் ஸ்விம்மிங் அப்படின்றாங்க. ஒரு ஒரு ஆளை வந்து கல்ல கட்டி சச்சுக்குள்ள தூக்கி போடுறாங்க, ஆத்துக்குள்ள தூக்கி போடுறாங்க. யூ ஹாவ் டு பி இன் டச் வித் த கிரவுண்ட். ஒரு குரியன் வந்து ஒரு ஆளை புதையறாங்க. யூ ஹாவ் டு டான்ஸ் whenever it is possible அப்படின்னு காலுக்கு கீழே சுட்டு அவனை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. சோ இது அதாவது அந்த ஒரு நார்மல் டயலாக்ஸ், ஆனா வந்து அதை வந்து ஒரு பெரிய காமெடி ஆக்கின ஒரு இது. அந்த பேக்ரவுண்ட் சீன்ஸ், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் காமெடி, ஓகே. ஆனா வந்து படம் வந்து அதாவது சீரிஸ் வந்து ரொம்ப எந்நேரமும் ஒரு இதுலயே போயிட்டு இருக்கும், பதட்டத்திலேயே போயிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தனை பார்த்தா ஓகே இவனுக்கு இன்னும் ஆயுஸ் வந்து 2 நிமிஷமா 3 நிமிஷமா அப்படின்ட்டு கேட்கற அளவுக்கு தான் இருக்கும். நீங்களும் 2 நிமிஷமா 3 நிமிஷமா தான் பாக்குறீங்க போல இருக்கு. சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். சோப்ரானோஸும் வந்து ஒரு முக்கியமான சீரிஸ் தான், அதையும் பார்க்கணும். இதுவும் வந்து எந்த ஓடிடிலாம் தெரியலங்க எனக்கு, பார்த்தா அவ்வளவுதான். சொப்ரானோஸ் வந்து எனக்கு வந்து பிரைம்ல இருந்த மாதிரி ஞாபகம், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் இங்க வந்து ஹெச்பிஓ சீரிஸ் எல்லாம் வந்தது. ஹெச்பிஓ வந்துச்சு. இதுக்காக தான் ஹெச்பிஓ வாங்கினேன். யூஸ்வலா வந்து ஹெச்பிஓ வந்து நான் வீட்டுல வந்து சினிமாவே ஹெச்பிஓ இதுக்காக 2 விஷயத்துக்காக வாங்குறேன். அடுத்தது ஒண்ணு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அதுக்காக ஹெச்பிஓ வந்து என்ன பண்ணுவேன்னா, அது எப்போ எபிசோட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சிருவேன். அது முடிஞ்சோன்னு நிறுத்திடுவேன். 3 months முடிச்சு. ஸோ சொப்ரானோஸ் அது மாதிரி ரிலீஸ் பண்ணவே பார்த்துட்டேன். அது ஃபர்ஸ்ட் சீசன்ல கொஞ்சம் ஒரு 4-5 எபிசோட், ஒரு பாதி எபிசோடு விட்டேன், பாதி ஒரு 6 எபிசோட்ஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்க நியூ ஜெர்சியில் நான் சொன்ன மாதிரி சொப்ரானோஸ் வந்து பயங்கர பாப்புலர் ஆயிருச்சு. டோனி வந்து பயங்கர, அவர் வந்து இந்த பேட்டி எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் எங்க பார்த்தாலும் சொப்ரானோஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸ்பெசிபிக்லி அவங்க நார்த் ஈஸ்ட்ல இருந்துச்சு, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்ம என்ன ஹெச்பிஓ வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். பயங்கர க்ளூடு. அதே மாதிரி சீசன் முடிஞ்சுட்டு என்ன பண்ணா, ஹெச்பிஓ வந்து அடுத்த வருஷம் தான் அடுத்த சீசன் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரீரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ரீரன்ஸுக்காக கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருப்போம். அப்பயே ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸ் எல்லாம் 2 வாட்டி பார்த்துருவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 years கழிச்சு, அந்த 5 year தான் 5th year 10th year ஞாபகம் இல்லை, அது வரப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று டிவிடி விட்டுட்டு அப்புறம் திருப்பி இங்கே இந்த லோக்கல் சேனல்ஸ்ல போட ஆரம்பிச்சாங்க. அப்ப திரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். செகண்ட் டைம் பார்க்குறோம், அதை விட கிரிப்பிங்கா இருக்கு. அது இன்னொன்னு வந்து எனக்கு என்னன்னா, நான் நியூ ஜெர்சியில் இருக்கிறதுனால அவங்க இந்த நியூயார்க்ல அந்த யூனியன் தகராறு நடக்கிற இடம், உட்காந்து பீட்சா சாப்பிடுற இடம், அதெல்லாம் நியூ ஜெர்சியில பிலிம் பண்ண இடம். சோ அதுல நீங்க ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க, ஃபுல்லா பிரிக்லியே ரோடு இருக்கும். அந்த ரோடு இன்னும் இருக்கு. அது அது அந்த நோய் போய் பார்த்திருக்கேன். அதை பார்த்துட்டு சோ அது ஒரு நம்ம நீங்க சொன்ன மாதிரி நீங்க எப்படி இந்த இதுவை பார்த்தீங்க, அங்க வந்து ஷெர்லாக் வந்து அவரு இல்லாத ஒரு கேரக்டர் கட்டியிருக்காங்க. ஆனா இந்த படம் எல்லாம் அங்கதான் எடுத்திருக்காங்க. சோ அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் போய் பாக்குறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அது வந்து அமேசிங்கா இருக்கும். அதுல அதே மாதிரி தான் ஸ்டோரி லைன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி லைன் இருக்கும். நான் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். சொப்ரானோஸ் வந்து இந்த மாதிரி இந்த கல்ச்சரல் எலிமெண்ட் ஆஃப் இட்டாலியன்ஸ் வந்து அமேசிங் கேப்சரிங், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்து சொப்ரானோஸ். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு சீரியல். இப்ப எனக்கு கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிக்கும் எப்பவுமே. அது தெரியுமே, நீங்க புக் எழுதிருக்கீங்க. புக் எழுதுறதுக்கும் பேக் அறிவே சிவம். அன்பே சிவான்னு சொன்னா அப்புறம் சுந்தர்சி கோச்சுக்க போறான். அவர் வந்து இல்லைங்க, அறிவே சிவம்ன்றது வந்து பாரதியார் வார்த்தைங்க. அது சுத்த அறிவே சிவம் அப்படின்ட்டு பாரதியார் சொன்ன வார்த்தை அது. சரி, அதுக்கு வருவோம். ஓகே, எப்படி பிளக்கின் இல்லாமலாம் வந்து நம்ம பேசுறோம். நான் உங்களுக்கு ஒரு பிளக்கின், ஏன்னா உங்களோட புக் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது போட்டுறேன். அப்பாச்சி போய் வாங்க. ஷேம்லெஸ் பிளக்கின் எதுக்கு சொல்றோம் நம்ம? ஆமா, ஷேம்லெஸ்லி நாங்க ரொம்ப ஷேம்லெஸ்ஸா காட்டுவோம். புக் பார் கோட காட்டுறோம், QR கோட். இது இந்த சீரிஸ் வந்து பிளாக் மிரர். ஓகே, 6-7 சீசன் வந்திருக்கு. அத்தனை சீசனையும் அத சொன்னேன் இல்லையா, இது வந்து முதல்ல பிபிசில ஆரம்பிச்சது. ஓகே, அதனால ஒரு சீசனுக்கு 3 எபிசோடு தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது வந்து இதுக்கு போச்சு, ஹாலிவுட்டுக்கு போச்சு. அப்போ வந்து அது 6 எபிசோடா மாறிச்சு.
ம். ஓகே. சோ அதுதான் வந்து டெவலப்மெண்ட். ஆனா வந்து அகைன் ரைட்டர் வந்து சார்லி ப்ரூக்கர் இஸ் பினாமினல் ரைட்டர். ம். இது எழுதுறது வந்து சார்லி ப்ரூக்கர்ன்ற ரைட்டர். அவர் வந்து ரைட். ஒரு பினாமினல் ரைட்டர். அவருடைய ரைட்டிங் வந்து ஒண்ணு வந்து இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிம்மா இருக்கும், அல்லது பயங்கரமான காமெடி. இந்த பிலோமினா கங்க்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கங்கானியர், இது கங்கான் லைஃப். கங்க் ஆஃப் லைஃப் அது. He's the writer for that. Same சார்லி ப்ரூக்கர். ஓ அதாவது பிளாக் மிரருக்கு எழுதுன அதே ஆள் தான் வந்து பிலோமினா கங்க் எழுதுறாரு. ஓ எனக்கு நான் ஓகே. அவங்கள சொந்தமா ரைட் பண்ணி எழுதுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஃபார் கரெக்ட். ஓகே சூப்பர். சார்லி ப்ரூக்கர் சேம் ரைட்டர், இது ரெண்டுத்துக்கும் எழுதுறாரு. ஆ. அபாரமான ரைட்டர். சோ ஓ இந்த பிளாக் மிரர்ல வந்து ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கதை, ஆமா. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கதை. அண்ட் கவுண்டர் ஃபேக்சுவல். அதாவது கவுண்டர் ஃபேக்சுவல்னு சொல்ல போனா வந்து we just he just imagines a world ம். with a key piece of technology. அதாவது ஒரு சிங்கிள் டெக்னாலஜி. ஓகே. இந்த டெக்னாலஜி மட்டும் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அது he starts in the place. இந்த டெக்னாலஜி வந்துட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்னாலஜினால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஓகே எவ்வளவு நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருந்தோம், இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு வராது வந்த மாமணி போல நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு ம். ஒரு விஷயத்த எல்லாரும் மகிழ்ச்சியா பார்ப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷம் அவ்வளவுதான் அவருக்கு தாங்கும். ஓகே. 11வது நிமிஷத்துல வந்து அதுல டிஸ்அட்வான்டேஜஸ் இது பண்ண ஆரம்பிப்பாரு. கரெக்ட் So, கரெக்ட். இதனால என்னென்ன பிரச்சனைகள் வர முடியும், ஓகே, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வர முடியும் அப்படின்றத காமிச்சு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து அந்த அது அது இல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு அயோமயமா முடிப்பார். ஓகே. கரெக்ட் எனக்கு இந்த கரெக்ட். அயோமயமா முடிக்கிறது அவ்வளவு பிடிக்காது. ஓகே. எனக்கு எனக்கு வந்து ஃபியூச்சர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பிளாக் மிரர் எபிசோட்ல எல்லாத்துலயுமே வந்து பெரும்பாலும் ஃபியூச்சர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகே. நம்பிக்கை இருக்க மாதிரி இருக்காது. சோ நான் அறிவாசியம் எழுதினப்போ பிளகின் வந்துடலாம். ஓகே. நான் அறிவாசியம் எழுதினப்போ இதே ஃபார்மட்டை எடுத்துனேன். இந்த ஃபார்மட்டை தான் எடுத்துனேன். கரெக்ட். இந்த ஃபார்மட் ஓகே. இட்ஸ் நாட் லைக் ஐம் காப்பிங் த ஸ்டோரி லைன் ஆர் சம்திங். நாட் பட் நான் வந்து இந்த ஃபார்மட் எடுத்துனேன். நான் என்னுடைய கதையில வந்து ஒரு டெலிபோர்ட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துனேன். அந்த டெலிபோர்ட்டிங்ல வந்து ஆரம்பத்துல டெலிபோர்ட்டிங் நடக்கிற ஒரு காலகட்டத்துல கதை ஆரம்பிக்குது. அதனால இவ்வளவு நன்மைகள் நடக்குது. ஆனா அதுல என்னென்ன டேமேஜஸ் வர முடியும், அந்த டேமேஜஸை இப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கதையா இருந்தது. பட் அட்லீஸ்ட் என்னுடைய கதையை வந்து நான் கொஞ்சம் பாசிட்டிவா முடிச்சிருந்தேன். நாட் லைக் சார்லி இல்ல அது ப்ரூக்கர். இன்னொரு விஷயம் தான். அறிவேசிவம் வந்து நீங்க ரொம்ப பிளாக் மிரருக்கு முன்னாலேயே எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட இனிஷியல் ஸ்கிரிப்ட படிச்ச பாக்கியசாலியில நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு முன்னாலே நீங்க அதை ஆரம்பிச்சிட்டீங்க அறிவேசிவம். சோ இந்த கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அது தெரியும். பட் பிளாக் ஆனா மிரர் பிளாக் நீங்க மிரர்ல வந்து இது இன்னொரு கான்செப்ட் ஒன்று வந்தது, லைக் பேண்டர் ஸ்நாட்ச்னு ஒரு எபிசோட். ஓகே. அதுல வந்து அந்த அந்த ஒரு எபிசோட்ல மட்டும் யூ கேன் சூஸ். ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சூஸ் பண்ண முடியும் அந்த கதையில. அதாவது லைக் அவன் வந்து ஒரு பெவரேஜ் குடிக்கிறான். அது காஃபியா கொக்கோ கோலாவா? காஃபினா கதை ஒரு மாதிரி மூவ் ஆகும், கொக்கோ கோலானா கதை ஒரு மாதிரி மூவ் ஆகும். இது இப்ப எனக்கு ஞாபகம் வருது. இப்ப அந்த இன்டராக்டிவ் மூவிஸ் பத்தி கமலஹாசன் வந்து ஒரு 1 or 2 years பேக் ஒரு ஒரு சின்ன ஒரு இது மினி வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. பேண்டர் ஸ்நாட்ச் வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. இல்ல சோ இவர் ஸ்பீச் கொடுத்து அதான் சொல்லிட்டு இருந்தார். இன்டராக்டிவ் மூவி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பீப்பிள் கேன் பிக் அண்ட் சூஸ். இப்போ இது வந்து டிராமா சீன்ஸ்ல இங்க யூஎஸ்ல வந்து டிராமா சீரிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க அந்த பிராட்வே மாதிரி பெருசு இல்ல, இப்போ இந்த மிட் ரேஞ்ச் எல்லாம் போனீங்கன்னா அந்த ஹூட் அண்ட் இட்லாம் வரும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாடகத்து நடக்க திடீர்னு சொல்லிட்டு இடையில வந்து they will ask a question, they'll put a vote in front of live audience. லைவ் ஆடியன்ஸ் வந்து சொல்லுவாங்க இதுவா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. சோ நீங்க வந்து ஒரு வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதுன்னு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வேற மாதிரி எண்டிங் கிடைக்கும். கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஸ்டோரி. நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்க அப்ப வேற இன்னொரு கிரௌட் பாக்குறப்ப அவங்க வந்து வேற மாதிரி கதை நிறுத்தி போறோம். அப்போ ஒரு வேற எண்டிங் இருக்கும். சோ அது வந்து என்னன்னா எக்ஸாக்ட்லி 1 year முன்னாடி நான் ஒரு டிராமா போட்டேங்க. சொல்லுங்க. இதே கான்செப்ட். அது மக்கள் உங்கள் உதவி தேவை. டிராமா பேர் உங்கள் உதவி தேவை. ஓகே. சோ அதுல வந்து யார ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துப்போகாதன்ற மாதிரி ஆரம்பிச்சு, he asked questions to audience at every point in time. And அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணணும். QR கோட ஸ்கேன் பண்ணி அது இது பண்ணணும், ஓட் பண்ணணும். அந்த ஓட்டிங் தகுந்த மாதிரி நாங்க கதையை மாத்தின்னு போவோம். நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ். இங்க வந்து நாடகத்துல ஹேண்ட் ரைஸ் அண்ட் சவுண்ட் தான். அது மோஸ்ட்லி எல்லாம் அந்த பியர்லாம் சாப்பிட்டு பப்பல அத கை பண்ணோம் நாங்க தூக்குவோம். போன வருஷம் பண்ணோம் நாங்க இங்க. அது இட் இஸ் அவைலபிள் இன் யூடியூப். இது வந்து அந்த டிராமா இன்னொரு பிளகின் போட்டுலாம் ஓடுங்க யூடியூப்க்கு.
ஓகே. சரி, அடுத்தது பிளாக் மிரர். பிளாக் மிரர் அமேசிங். நான் சொன்ன மாதிரி பிளாக் நீங்க மிரர், ஆமா, பிளாக் மிரர் வந்து நிச்சயமா பார்க்க வேண்டிய சீரியல். அதாவது கொஞ்சம் கூட கொஞ்சமாவது சயின்ஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்க நிச்சயமா பார்க்க வேண்டிய சீரியல். ஓகே. ஓகே. ஓகே, இட்ஸ் நாட் சயின்ஸ் ஃபிக்ஷன் வரும்போதே வந்து நிறைய சூடோ ஃபிக்ஷன் வரதான் செய்யும். ஆனா கரெக்ட். அதையும் மீறி வந்து இட் ஹாஸ் a lot of வேலிடிட்டி. ஆனா அந்த அவர் வந்து இன்னும் நீங்க சொன்னீங்க பயமுறுத்துறதுன்னு சொல்லிட்டு, நான் அந்த இந்த எபிசோட்ல வந்து இந்த அம்மாவுக்கு இதே மாதிரி ஸ்கூல் டீச்சரா இருப்பாரு அவரு. அவரு அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ அப்படியே ஷீ பிளாங்க்ஸ் அவுட். அப்புறம் வந்து இவங்க ஏதோ ஒரு டெக்னாலஜி போறப்போ அந்த அது சர்வீஸ் பெருசுல லெவல் இருந்தது. ஆமா, அந்த சர்வீஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஆமா, 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 சில்வர் ஆமா, பிளான், கோல்டு பிளான் அப்படின்றப்போ எனக்கு ஆமா. நிஜமாவே பயமா இருந்துச்சு. அப்படி பயமுறுத்திட்டாரு. அல்டிமேட் பயமுறுத்திட்டாரு. நீ கோல்டு பிளான் மாத்தலன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம்னாங்க பாருங்க. அது அட்வர்டைஸ்மென்ட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூத்து. அது வந்து அமேசிங். அது மாதிரி இட் இஸ் சோ ஹிட்டிங் அஸ். அது நம்ம இன்னைக்கு எக்ஸாக்ட்லி. பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு அதுல நீங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் பாக்குறீங்க. இதெல்லாம் வரும்டா அப்படின்னு சொல்லி அப்படி நம்மளுக்கு இது வர்றாரு. லைட்டா பயமுறுத்துறாரு. அவருக்கு லைட்டா பயமுறுத்த நம்மளுக்கு நடிக்கிறது நைட்லாம். நடிக்க ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் மிரர் லாஸ்ட் 10th ஒன் லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் எது? அது நீங்க சொல்றது ஏதாவது இவ்வளவு நேரம் அந்த சீரிஸ் வரலன்றதுக்கே நிறைய பேர் கோவம் வந்திருக்கும். ஏன்னா சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ஓகே சார். கேம் ஆமா, ஆஃப் ஆமா. த்ரோன்ஸ் HBO ஓட இது. ஓகே, கம்ப்ளீட் ஃபேண்டசி ஸ்டோரி தான். ம். கம்ப்ளீட் ஃபேண்டசி ஸ்டோரி தான். ஒரு வெஸ்டரோஸ்ன்ற ஒரு இதுல வந்து ஒரு அயன் த்ரோன்ல யார் உட்கார போறாங்க, அதுதான் கதையான்னு கேட்டா அது கதை இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. கரெக்ட். அது கதை இல்ல. கரெக்ட். கதை வந்து ஆக்சுவலா வந்து ஜார்ஜ் மார்டின் இந்த கதையை எழுதினப்போ வந்து அதுக்கு கொடுத்த தலைப்பு வந்து A Song of Ice and Fire. ஐஸ் அண்ட் ஃபயர். எக்ஸாக்ட்லி. அந்த ஓகே, புக்கோட பேரே சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் தான். Song of Ice and Fire. எனக்கு அதுதான் கதைன்னு தோணுது, நாட் த அயன் த்ரோன். ஓகே, ஈவன் தோ எல்லா நேரத்துலயும் வந்து அயன் த்ரோனை பத்தியே கதை அப்படின்ற மாதிரி நினைச்சு இது பண்ணாலுமே கூட எனக்கு அது வந்து அயன் த்ரோனை பத்தின கதை இல்லை. எப்படி வந்து அந்த ஐஸ், அந்த நார்த்ல இருக்க அந்த ஐஸ் வால்க்கு அந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய ஓகே, நம்ம மறுபடியும் அமெரிக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச ஜோம்பி அப்பாகலிப்ஸ், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஷேடு மாத்தி ஆர்மி ஆஃப் த அன்டெட்னு வச்சிருவோம், நைட் கிங்னு வச்சிருவோம். அப்படி அந்த ஜோம்பிஸ் வராங்க அங்க கரெக்ட். இருந்து, நார்த்ல இருந்து அங்க இருந்து இவங்க வராங்க. அதே மாதிரி வந்து இங்க இந்த பாலைவனத்துல இருந்து அந்த ஃபயர் ஏரியால இருந்து ஒரு டிராகன் வருது. இதுவும் அதுவும் மீட் ஆனா எது ஜெயிக்கும் அப்படின்ற அது ரெண்டும் மீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி வர்றதுக்கு 7 சீசன் ஆகுது. கரெக்ட். அது மீட் ஆகி அந்த அந்த இதுதான் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்ற அந்த முடிவு தான் வந்து அதுதான் வந்து கதையின் மூலாதாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அது நீங்க சும்மா ஒரு ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரியா எடுத்தாலும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துட்டீங்கனாலும், we are talking about foreign invasions coming அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அங்க ஃபாரின் இன்வேஷன் நடக்கிறோம்னா நம்ம மன்னர்கள்லாம் இங்க ஒன்று போய் வந்துட்டு நம்ம இவர் மாதிரி விக்ரமன் படம் மாதிரி லாலாலா பாட்டு பாடிட்டு இருக்கல. அவங்களும் இங்க சண்டை போட்டு தான் இருக்காங்க. ஆமா, இங்க ஆமா, இங்க இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ், இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் சண்டை போட்டு தான் அவங்க வந்தாங்க. சோ நீங்க அதோட பேரலல்ஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து இந்தியா நம்மளுக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். பட் நீங்க ஆமா, ஆமா, எடுத்துட்டாலும் சரி, யூரோப்ல எந்த கண்ட்ரி எடுத்தாலும் எல்லா இடத்துலயும் தான் கதை. அவங்களுக்குள்ள சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு வேற்று ஃபோர்ஸ் வரும். இவங்க என்ன ஒன்னா சேர்ந்தாங்களா, இல்ல அவங்க கூட கூட்டு சேர்ந்தாங்களா, எந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா. சோ இதுல என்னன்னா அந்த கேரக்டர்ஸ் இதுல வந்து எனக்கு பிரமிப்பு என்னன்னா ஒரு கேரக்டர் கூட கன்சிஸ்டன்சி இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த கேரக்டருக்கு வந்து என்ன ஆர்க் கொடுத்தானோ அந்த ஆர்க் வந்து லாஸ்ட் சீசன் லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் மாறவே இல்லை. மாறுவது அதே மாதிரி அவங்க அவங்க அந்த அந்த அவங்க அவங்க வந்து தன்னோட கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தான் நம்மளோட மனசு தான் மாறிட்டு இருக்கும். நம்ம வந்து சம்டைம் இந்த டிரியன் லாரன்ஸ் ஏன் பண்றான்னு தோணும். அப்புறம் அவனுக்கான ஒரு நியாயம் வரப்போ இவன் ரொம்ப நல்லவனா இருக்காரு, இவனை போய் நம்ம இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்ம ஒரு எபிசோட்ல வந்து இந்த இவனை வந்து கிரேஜாய வந்து இவன் செத்தா தேவலான்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ அவனை போய் சாவடிக்கிறாங்களே அப்படின்னு தோண வச்சிருவான். ஒரே ஒரு எபிசோட்ல 2 சீன்ல வந்து அதை மாத்தக்கூடிய ஒரு ரைட்டிங் இருந்தது. ஃபேபுலஸ் ரைட்டிங். அது வந்து அண்ட் ஆக்சுவலா வந்து இது வந்து கதை படித்தவர்களுக்கும் படமா பாக்குறவங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய டிவைட் இருந்தது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் எபிசோட் சீசன் இருக்கு இல்லையா, லாஸ்ட் சீசன் புக் எழுதப்படவே இல்லை.
இவங்க இவரு ஜார்ஜ் மார்டின் வந்து ஆன வயசுக்கு வந்து அவரால் வந்து கை நடுங்குதுன்னு நினைக்கிறேன், எழுத இல்ல முடியலன்னு நினைக்கிறேன். எழுத முடியல. அவர் எழுத முடியல. ஸோ இவங்க வந்து இந்த இந்த கிரியேட்டர்ஸ் இவங்க டிவி வைஸ் அண்ட் இவங்க அவங்களே வந்து அவங்களே தே ஸ்டார்டட் ரைட்டிங் சம்திங். ஓகே, தே ஸ்டார்டட் ரைட்டிங். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து அது படிச்சவங்களுக்கு அந்த புத்தக வெறியர்களுக்கு வந்து இது சரியான முடிவு இல்லை, சரியான முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா நான் அதை ஒத்துக்கவே இல்லை. எனக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஐஸ் அண்ட் ஃபயர் அப்படின்ற அந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா கரெக்டான ஒரு முடிவு தான் வந்து கதை வந்து சேர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல. அதுதான் எனக்கு தோணுது. இட் ஹஸ் கம் டு எ லாஜிக்கல் கன்க்ளூஷன். அந்த கதைக்கான ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் அதுதான் தான் இருக்க முடியும். அண்ட் ஆக்சுவலா வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது இருப்பாங்களா, அது வந்து ஒரு ரைட்டருக்கு ஒரு பெரிய சுமைங்க. ரைட்டருக்கு ஒரு பெரிய சுமை. ஏன்னா வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் நமக்கு தரும், இந்த ட்விஸ்ட் வரும் நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்வாங்க. ட்விஸ்ட் இல்லாம என்னடா ட்விஸ்ட் கூட இல்லாம சொன்ன மாதிரி மொக்கையாளி வச்சிருக்காரு, ரொம்ப பிளீனா போறாரு. அதாவது எல்லாரையும் திருப்தி பண்றதுன்றது நடக்காத விஷயம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கரெக்டா வந்து முடிஞ்சது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் காஸ்டிங். எல்லாருமே வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருப்பாங்க. நேத்து ஒரு மீம் பார்த்தேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரியல் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சோம்னா, அந்த சீசன் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது வந்து அத்தனை கேரக்டருங்கள நமக்கு தெரிஞ்ச ஒரே முகம் ஷான் பீன். தெரிஞ்ச ஒரே முகம். ஆப்வியஸா நம்ம என்ன நினைப்போம், இவன் தான் வந்து ஜெயிப்பான், இவன் தான் ராஜாவான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 9வது எபிசோட்ல குப்புறப்படுத்து அவன் தலையே வெட்டி கோட்டை சோர்ல குத்தி வச்சுட்டானுங்க. அப்பதான் வந்து அந்த சீரியஸ் ரியல்லே எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. யாரையாவது நம்ம வந்து ஆஹா நல்லா பண்றானு, ஓகே ராப் ஸ்டார் மாதிரி வருமா, சொல்லிட்டல முடிச்சிடுறேன், அவனை முடிச்சிடாதான் அடுத்த நிமிஷம் முடிச்சிடுவாங்க. அது இந்த அந்த சீரிஸ் வந்துட்டு இருக்கு சொன்னாங்க, யாராச்சும் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஸ்லேட்ல எல்லாம் நிறைய எழுதிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த ஸ்லேட்ல ரெட்டுல எழுதிட்டு இருப்பாங்க. யாராச்சும் வந்துட்டு இந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படிமா, ஒருத்தர் சொன்னா டே சத்தம் போட்டு பாரு ஆரம்பம் மட்டும் அடுத்த எபிசோட்ல போட்டுருவாரு. எந்த கேரக்டர் பிடிக்கும் சொல்ல முடியாது, அந்த கேரக்டர் கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் போட்டுருவாரு. அது இல்லாம அவர் வந்து இதெல்லாம் போடல, அந்த பயம் இல்லாம போட்டு தாக்குவாரு. அவர் வந்து ரியல் கில்லர். சூப்பர், இது வந்து நல்லா போயிடுச்சு. சோ இப்போ வந்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து நல்லா இருக்கு. சோ இதே எந்த ஆர்டர்ல இல்ல, நம்ம பிடிச்ச சொல்லியிருக்கோம். நமக்கு பிடிச்ச ஆர்டர் பீப்புள் வந்து they might think Game of Thrones வந்து நம்பர் 1 இல்ல, டிசர்விங் இல்ல அப்படின்லாம். சில பேர் 24 வந்து 9th பிளேஸ் அப்படிலாம் இதெல்லாம் நோ பிளேசஸ், நம்மளுக்கு பிடிச்ச சொல்லியிருக்கோம். சோ இப்போ எனக்கு வந்து நாம எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது இந்த இதுக்குள்ள. ஆமா, இப்போ நிறைய சீரிஸ் நம்ம ஒரு எபிசோட பத்தியே 10 நாள் பேசலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அது வந்து நீங்க வந்து பிரேக்கிங் பேட், சொப்ரானோஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். பட் வித் தட் செட் இப்போ வந்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு என்னன்னா, நம்ம எல்லாமே இந்த சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து என்னன்னா ஒரு 2-3 சீரிஸ் போர் அடிக்குது. சும்மா வந்து நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எதுவுமே ஏதாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு சில சீரிஸ் வச்சிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட்னு வச்சுக்கோங்க. அதுல அப்படியே டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஒரு எபிசோடு எங்கேயாச்சும் ஓடிட்டு இருக்கும். டிபிஎஸ் நீங்க ஒரு சேனல் இருக்கு, அங்க எப்போச்சு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 4-5 சேனல் ஓடிட்டு இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு சேனல் எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் ஏதாச்சும் ஒரு எபிசோடு போயிட்டு இருக்கும். அந்த போய் பிகினிங்ல பார்க்கணும், முடிவுல பார்க்கணும் இல்ல, எங்க போய் நுழைஞ்சாலும் பார்க்க முடியும், எங்க வேணா ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி சோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்ரிபடி லவ்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் அது ரொம்ப பார்த்தது இல்ல. ஆனா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் சைன்ஃபீல்ட். ஆமா சைன்ஃபீல்ட். அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுக்கான இதுதான் டெஃபினிஷன் தான். ஸ்டோரி அபௌட் நதிங். ஆமா எக்ஸாக்ட்லி. சீரிஸ் அபௌட் நதிங். ஹி ஜஸ்ட் ஹேவ் கேரக்டர்ஸ். ஒரு 4 கேரக்டருங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சைனீஸ் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க, அது ஒரு எபிசோட். அவங்க பார்க்கிங் இடத்துல வந்து காரை பார்க்கிங்ல விட்டு எங்க விட்டோன்னு தேடுறாங்க, அது ஒரு எபிசோட். ஒரு சூப் நாசி. அது நிஜமாவே வந்து ஒரு ஸ்டோரி அபௌட் நதிங். ஆனா வந்து அவ்வளோ ஃபன்னியா இருக்கும். ஆமா, அதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த 4 பேர் தான் கேரக்டர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. அவங்க 4 பேருக்குள்ளார எவ்வளவு பிளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, and if you don't know,
இந்த இதுல சைன்ஃபீல்ட்ல வந்துட்டு அவரு ஜெரி சைன்ஃபீல்ட் அவரே நிறுத்தினாரு. அண்ட் இஃப் யூ வாண்ட்ஸ் டு கோ ரைட்டர்ஸ் வர் வில்லிங். எனக்கு ஆமா தெரிஞ்சு இப்ப மத்த பீக்கெல்லாம் பத்தி நீங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் கூட அதுல 5th சீசன்ல வந்து கொஞ்சம் அப்படியே என்னையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஐ திங்க் இந்த 10th or 12th சீசன் நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்துட்டு நிறுத்தாம போயிட்டு இருந்துச்சு. எவ்ரி சீசன் அவருக்கு தொய்வே இல்லாம போச்சு சைன்ஃபீல்ட். ஆமா ரொம்ப மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கவே அட்டகாசமா இல்லை அது இருந்துச்சு. முடிப்பாங்க அப்படின்னு. ஸோ ஆமா சைன்ஃபீல்ட். ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி காமெடி சீரிஸ், அந்த லைட் ஹார்ட்டட் சீரிஸ்னு வந்து நிறைய இருக்கு. சொல்லிட்டே போலாம். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவரட், எனக்கு அவ்வளவு ஃபேவரட் கிடையாது. அதே மாதிரி தான். அவ்வளவு இது கிடையாது. அதே மாதிரி வந்து இது சொல்லுவாங்க பிக் பேங் தியரி. பிக் பேங் பிக் பேங் தியரி பிக் அதுவும் பேங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் 5 or 6 பிடிச்சது. 1-2 படம் பார்க்கலாம். ஆனா ஆ, இது மாதிரி நினைச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஆமா. ஆனா எனக்கு அது அந்த மாதிரி பார்க்கக்கூடிய சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்ப கூட நிறைய வருதுங்க. அபார்ட் எலிமெண்ட்னு ஒண்ணு வருது, நல்லா இருக்கு. அபவுட் எலிமெண்டரி, ஆமா அது ரொம்ப ஃபேமஸ். அது நல்லா இருக்கு. எனக்கு யங் அப்புறம் இது ஷெல்டன் பிடிக்கும். யங் ஷெல்டன் யங் சில்ட்ரன் கொஞ்சம் நெஞ்சினக்கி. ஓகே. உங்களுக்கு ஒரு 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 மெய்யழகன் பாக்குற ஆளுக்கு அது பிடிக்கும். பாவி, என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்களே. புரூக்ளின் நைன் பாத்திருக்கீங்களா? எதுங்க? புரூக்ளின் நைன் ஒரு கொஞ்சம் போலீஸ்கார பாத்துருக்கேன். வாழ்க்கையில வந்து எப்படி காமெடியை கொண்டு வர முடியும், ரொம்ப நல்லா இருக்கும். பாத்துக்குவோம். ஃபுல்லா சூப்பர். காமெடியா இருக்கும் போலீஸ்கார வாழ்க்கை. ஆனா ஃபுல்லா போலீஸ்கார வாழ்க்கை. அவனுங்க அத இதுதான் இருக்கும். ஆனா வந்து அதுல ஒரு எப்படி ஒரு காமெடி கொண்டு வரும். அது மாதிரி நிறைய நல்ல நல்ல சிட்காம்ஸும் இருக்கு. சிட்காம்ஸ் சிட்காம். பத்தியும் நம்ம தனியா தனியா ஒரு ஆமா. செஷன் போடுவோம். எனக்கு வந்து சிட்காம்ஸ்ல பழைய சிட்காம் இந்த ஆல் இந்த ஃபேமிலின்னு ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்கன் கல்ச்சர் அந்த சமயத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆல் இந்த ஃபேமிலி தான் பார்க்கணும். அதுல வந்து நீங்க அவங்க தொடாத சப்ஜெக்டே இல்ல. யூ டாக் அபவுட் சோஷியல், இன்னைக்கு இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன், ஓகே, அப்புறம் ரேசிசம், டெமோக்ராட் ரிபப்ளிகன், இது ஹிப்பி மூமெண்ட், அந்த சீரீஸ்ல மாதிரி வந்து நீங்க அமெரிக்கன் ஹிஸ்டரி அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு, இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான வேற கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆல் இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா போதும். அதுக்கு இன்னொன்னு என்னன்னா, அதுல மெயின் கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ரேசிஸ்ட் ஸ்டைல் கொண்ட ஒரு கேரக்டர். ஆனா அவர் நீங்க குத்தமே சொல்ல மாட்டீங்க. அட் எவ்ரி எபிசோட், இந்த எண்ட் ஆஃப் எவ்ரி எபிசோட் அவர் வந்து ரேசிஸ்டா ஒன்னு சொல்லுவாரு. பட் யூ ஆர் ஸ்டில் லாஃபிங். இன்னைக்கு 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 நிலைமை அது பார்த்து சிரிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அது நீங்க பப்ளிக் பிளேஸ் அந்த ஜோக்க பாத்தீங்கன்னா, அது போட்டீங்கன்னா பார்த்தா சிரிக்க பயப்படுவோம். பட் தட் வாஸ் அ பாப்புலர் சீரிஸ். ஆல் தி ஃபேமிலின்னு ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வித் தட் சைட் அமேசிங் எபிசோட். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பேசலாம். இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம எல்லாமே கலந்து கட்டி கதம்ப சதமா எல்லாமே கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஒரு ஜான்டர் எடுத்துக்கலாம். ஒரு ஜான்டர் எடுத்து அந்த ஜான்டர்ல எது பெஸ்ட், மேபி டாப் போலாம், 5 பெஸ்ட் அது மாதிரி போலாம். அந்த மாதிரி நம்ம பார்க்க நம்ம வாசகர்களுக்கு எதுவும் பிடிக்கும்னு சொல்லட்டும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி we will go on. ஓகேங்களா? That's it. Super. Thank you very much. டைம் போனதே தெரியல. எவ்வளவு ஆச்சு தெரியல எனக்கு. மக்கள் பாப்பாங்களா? பாக்குறவங்க பாக்கட்டும். நம்ம வந்து நம்ம எதுவும் குவாலிட்டி இல்லாம கொடுக்கல இல்லையா? சோ அதனால பாக்குறவங்க கண்டிப்பா பாப்பாங்க. That's it. We'll close it. Next time நம்ம மக்களோட ஃபீட்பேக் எடுத்துட்டு பாக்குறவங்க வந்து வாசகர்கள் வந்து பார்வையாளர்கள் பார்த்துட்டு இதுல என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். ரொம்ப வளவலா இருக்கு, சீக்கிரம் இழிவையா அப்படின்னு சொல்லலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போக சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? வித் தட் சைட் நம்ம உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் டைம் கொடுத்தேன். உங்களுக்கு நைட் அங்க 11 மணின்னு நினைக்கிறேன். புடிச்சு வச்சு நல்லா வேலை வாங்கிட்டேன். With that said, thank you very much. Thank you.